Hi viewers, Mendivel Sun Review, தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்ல கடந்த பல வருடங்களா, குறிப்பா 40 வருடங்களுக்கு மேல ஒவ்வொரு வருடத்தினுடைய டாப் 10 கார்கள் எது அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா, அதிலும் குறிப்பா முதலாவது இடத்தை பிடிச்சிருக்கிற கார் எது அப்படின்னு பாக்குறீங்கன்னா, கண்டிப்பா மாருதி சுசுகியோட கார்கள் தான் இடத்தை பிடிச்சிட்டு இருந்தது. குறிப்பா மாருதியினுடைய ஸ்விஃப்டா இருக்கலாம், இல்ல வேகனரா இருக்கலாம். இந்த கார்கள் எல்லாமே கடந்த பல வருடங்களா முதலாவது இடத்துல உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு காரா இருந்துகிட்டு இருக்கு. சோ 40 வருடங்களுக்கு பிறகு முதலா இந்தியன் கார் மேக்கரான டாடா இந்த ஒரு இடத்தை பிடிச்சிருக்காங்க. அதுவும் டாடாவுடைய பஞ்சுங்கிற கார் மூலமா இந்த இடத்தை பிடிச்சிருக்காங்க. சோ நாம இன்னைக்கு இந்த ரிவ்யூல டாடா பஞ்ச் இந்த அளவுக்கு மக்கள் விரும்பி எடுக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கறது டீடைலா பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பற்றிய செய்திகள், ரிவ்யூஸ், கம்பேரிசன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ டாடா பஞ்ச் காரை பத்தின டீடைல் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். டாடா பஞ்சை பொறுத்த வரைக்கும் மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கார். மக்கள் இந்த காரை ரொம்ப விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா 2024 வருடத்துல 2 லட்சத்துக்கும் அதிகமான கார்களை வாங்கியிருக்காங்க. வண்டி லான்ச் ஆன அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 4 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் இந்த காரை வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணமா நம்ம பார்க்கும்போது முதன்மையா இந்த காரோட பிரைஸ் ரேஞ்ச். இந்த காரோட பிரைஸ் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் என்னோட தமிழ்நாடு ஆண்ட்ராய்டு பிரைஸ்ங்கிறது 7,35,500 ஆரம்பிச்சு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் இப்போதைக்கு கரண்டா வித்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள தான் இந்த காரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்ல லான்ச் பண்ணும்போது டாடாவுடைய டிகோர், டாடாவுடைய நெக்ஸான் இந்த ரெண்டு காருக்குமே இன்பிட்வீன் பிரைஸ் ரேஞ்சில் தான் டாடா தங்களுடைய இந்த காரை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காரும் கூட. இந்த ஒரு செக்மெண்ட்ல எத்தனையோ கார்கள் இருந்தாலும் அந்த கார் எல்லாமே கடந்து இந்த கார் முதன்மையான இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இதனுடைய எக்ஸ்டீரியர் ஸ்டைலிஷ் லுக். இதனுடைய எக்ஸ்டீரியர் பார்க்கும்போது ஒரு பெரிய எஸ்யூவி காரை ஒரு சின்ன ஒரு மினியேச்சரா உருவாக்கக்கூடிய ஒரு மைக்ரோ எஸ்யூவி காருக்குள்ள லுக்கு கொடுத்துருப்பாங்க. அதே ரெய்ஸ்ட் பேனட் கொடுத்துருப்பாங்க, ஒரு பக்கமான ஹெட்லாம்ப் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் ஹவுசிங் பார்க்குறது அழகாக இருக்கும். ஏர்டமா இருக்கட்டும், கிரில்லா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க. சைட் ப்ரொஃபைல பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் கட்டான ஒரு எஸ்யூவி காருக்குள்ள ஆப்டான லுக் எடுத்து கொடுத்துருப்பாங்க. இதோட வீல் ஆர்ச்சஸாக இருக்கட்டும், இல்லை பின்பக்கத்தோட ப்ரொஃபைலாக இருக்கட்டும், இப்படி இந்த டாடா பஞ்ச் காரனுடைய ஒட்டுமொத்த எக்ஸ்டீரியர் லுக் எடுத்து பார்க்கும்போது இந்த பிரைஸ் ரேஞ்சில் இந்தியன் கார் மார்க்கெட்டில் வேற எந்த ஒரு காருமே கொடுக்காத ஒரு டீசெண்டான ஒரு லுக்கை இந்த கார் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுல மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்கு. இதனுடைய காரணமாக தான் இதோட ஸ்டைலிஷ் லுக்கினுடைய காரணமாக மக்கள் பெரிய அளவில் விரும்பி எடுக்கிறாங்க. குறிப்பாக முதன்மையான காரணம் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச். அதாவது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு ஸ்டைலிஷான எஸ்யூவி காராக இந்த கார் இந்தியன் கார் மார்க்கெட்டில் மக்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த கார் அமைஞ்சிருந்தது. இதை கடந்த ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் 2020 வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்டில் பட்ஜெட் ப்ரைஸ் ரேஞ்சில் கார் வாங்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஒரு ஸ்விஃப்ட் காராக இருக்கலாம், இல்லை அதுக்கு கீழே ஆல்டோ கேட்டன், இக்னிஸ் இந்த மாதிரிப்பட்ட காரில் பெரிய அளவில் விரும்பி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 2020க்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. அதாவது 7 லட்சம் ரூபாய் 8 லட்சம் ரூபாய் பட்ஜெட் ப்ரைஸ் ரேஞ்சில் ஓரளவுக்கு ஒரு ப்ரீமியமான கார் வாங்கணுங்கிற எதிர்பார்ப்போட மக்கள் பலரும் இந்த கார்களை தேடி போகிறாங்க. அப்படி போகும்போது மாருதியை கடந்து ஒரு ப்ரீமியமான ஒரு காராக நம்ம கண்ணுக்கு படக்கூடியது தான் டாட்டாவுடைய பஞ்சுங்கிற கார். டாடா பஞ்சோட எக்ஸ்டீரியர் லுக்கை பொறுத்த வரைக்கும் வெறுமனே ஒரு எஸ்யூவிக்குண்டான லுக் மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரீமியமான ஒரு காருக்குண்டான லுக்கையும் இந்த காருக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளியர் கட்டாக சொல்லலாம், இந்த காரோட எக்ஸ்டீரியர் லுக்கினுடைய ஒரு காரணமாக மக்கள் பெரிய அளவில் இந்த காரை விரும்பி எடுக்கிறாங்க. மூணாவது மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரோட டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ். டாடா பஞ்சை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நமக்கு பெட்ரோலை கொடுத்துருக்காங்க, சிஎன்ஜியில் கொடுத்துருக்காங்க, இதை கடந்து எலக்ட்ரிக்கல் வெர்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க. இதனுடைய பெட்ரோல் வெர்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய 3 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு லேகுமே இல்லாமல் நீங்கள் பெர்ஃபெக்டாக வண்டியை ஓட்ட முடியும். அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டான டிரைவிங் கொடுக்கக்கூடிய ஒரு கார் தான் இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிரைஸ் ரேஞ்சில் ஒரு 3 சிலிண்டர் இன்ஜினாக இந்த இன்ஜினை கொடுத்துருக்கு கண்டிப்பாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இது எல்லாமே கடந்து வண்டி ஓட்டுறதுக்குமே ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டிரைவிங் கொடுத்துருக்கு. காரை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்பீடில் மேனுவல், கூடவே உங்களுக்கு 5 ஸ்பீடில் ஏஎம்டி டெக்னாலஜி ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட பெட்ரோல் ஆப்ஷன் எடுக்கும்போது இது டெலிவர் பண்ணக்கூடிய பவருங்கிறது 87 பிஹெச்பி பவர். டார்க்கை பொறுத்த வரைக்கும் 115 நியூட்டன் மீட்டர் டார்க். மைலேஜை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைலேஜை கிளைம் பண்ணாலும் இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஓரளவுக்கு ஒரு 17லேருந்து 18 கிலோமீட்டர் வரைக்கும் ஆவரேஜாக மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. சிஎன்ஜி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்ஃபெக்டான டிரைவிங் எந்தூசியாசம் கொடுக்கக்கூடிய ஒரு காராக தான் இருக்குது. மைலேஜுமே பெர்ஃபெக்டாக கொடுத்துட்டு இருக்கு. இதை கடந்து நீங்கள் ஈவியில் டாடா பஞ்ச் எடுக்கிறீங்கன்னா அவங்க 2 பேட்டரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை 25 கிலோவாட்டில் ஒரு பேட்டரி ஆப்ஷன், 35 கிலோவாட்டில் இன்னொரு பேட்டரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 100% இதை சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரேஞ்சுங்கிறது 400 கிலோமீட்டர் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இருந்தாலும் நீங்கள் லைவுக்கு வரும்போது 400 கண்டிப்பாக கிடைக்கல. 300க்கும் கீழே, அதாவது 250லேருந்து 300 கிலோமீட்டர் வரைக்கும் ஹைவேல இந்த காருக்கு மைலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை தான் ஒவ்வொருத்தருமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பல இடங்களில் கம்ப்ளைண்ட் இருக்குது. டாடா பஞ்சோட ஈவி காரில் நிறைய பேருக்கு 150லேருந்து 200மே
கிடைச்சிட்டு இருக்கு. இது கண்டிப்பாக பெரிய நெகட்டிவ் இம்பாக்டாகவும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ உங்களை யாராவது ஈவி எடுக்கிறதா இருந்தால் ஒரு முறை யாராவது எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளை கேட்டு தெரிஞ்சு அதுக்கு பிறகு எடுக்கிறது தான் ஒரு ஆப்டான விஷயமா இருக்கும். இதை கடந்து இந்த வண்டியோட பெட்ரோல் அல்லது சிஎன்ஜி இந்த ரெண்டு ஆப்ஷனில் எதை எடுத்தீங்கனாலும் டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கார் ஒரு பெர்ஃபெக்டான காராக இருந்துகிட்டு இருக்கு. ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் ஏஎம்டி டெக்னாலஜியில் கொடுத்துருக்காங்க. அது ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஒரு டெக்னாலஜியில் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த பிரைஸ் ரேஞ்சில் இல்லை, இதை விட ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா சிவிடியில் உங்களுக்கு வேற கார்கள் இருக்குது. சிவிடியை பொறுத்த வரைக்கும் அட்டகாசமான டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அதே நேரத்தில் டாடா பஞ்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஏஎம்டி டெக்னாலஜி அதாவது ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்டிவ் எலமெண்ட்டோட வண்டி ஓட்ட முடியாது. இருந்தாலும் ஒரு டீசெண்டான ஒரு டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஐந்தாவது மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க, ரீசேல் வேல்யூ. இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மள யார் ஒரு கார் வாங்குறதா இருந்தாலும் அந்த காரோட ரீசேல் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து வாங்குறது நம்மளோட ஒரு வாடிக்கையான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி மாருதி சுசுகியோட எந்த ஒரு கார் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இந்த காரோட ரீசேல் வேல்யூ பெரிய அளவில் இருக்கும். அதே நேரத்தில் டாட்டாவோட கார்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலான ரீசேல் வேல்யூ எங்கேயுமே இருந்தது கிடையாது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இந்தியன் கார் மார்க்கெட்டில் டாட்டாவுடைய கார்களோட ரீசேல் வேல்யூங்கிறது வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு. டாட்டாவுடைய எந்த கார் எடுத்தாலும் சரி, அது டாட்டா பஞ்சா இருக்கலாம், இல்லை டிகாரா இருக்கலாம், டியாகோவா இருக்கலாம், நெக்ஸானா இருக்கலாம், இதை கடந்திருக்கக்கூடிய எந்த காராக இருந்தாலும் சரி, டாட்டா பஞ்சினுடைய ரீசேல் வேல்யூங்கிறது வேற லெவலில் இருக்கு. இதனால ரீசேல் வேல்யூ வச்சுமே மக்கள் பெரிய அளவில் இந்த காரை எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆறாவது மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த பல வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் சேஃப்டிங்கிறது ஒரு பெரிய கன்சர்ன் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எல்லாருமே அதாவது கார் வாங்கக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த காரில் சேஃப்டி என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வாங்கிட்டு இது கண்டிப்பாக பெரிய ஒரு நல்ல விஷயம் கூட. அதனுடைய அடிப்படையில் பார்க்கும்போது டாடா பஞ்ச் லான்ச் பண்ணும்போது 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு கார், அதாவது குளோபல் என்கேப் கிராஷஸ் ரேட்டிங்கில் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு கார், 10 லட்சம் ரூபாய்க்கு உள்ளாடி 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு மைக்ரோ எஸ்யூவி கார் எது அப்படின்னு கேட்குறீங்கன்னா அது கண்டிப்பாக டாடா பஞ்ச் தான். அந்தளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான சேஃப்டி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. வெறுமனே ஒரு பில்ட் ஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லாமல் சேஃப்டி ஃபீச்சர்ஸுமே எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காரில் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஒரு காருக்கு தேவையோ அது ஒரு ப்ரீமியம் காரில் மேக்ஸிமமாக இருக்கக்கூடிய எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸுமே இந்த காரிலும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதனுடைய காரணமாகவும் மக்கள் ஒரு சேஃப்டி அடிப்படை வச்சு தேடக்கூடியவங்க இந்த காரை பெரிய அளவில் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே கடந்து பார்த்தீங்கன்னாலும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டீரியர் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அதாவது வண்டியோட ஷெல் இன்டெகிரிட்டியாக இருக்கட்டும், வண்டிக்கு உள்ளாடி கொடுத்துடைய சேஃப்டி ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை டிரைவிங்கில் வரக்கூடிய சேஃப்டி ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், இன்ஜினில் இருக்கக்கூடிய சேஃப்டி ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இந்த காரில் பக்காவாக டியூன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி அடிப்படை வச்சு எடுத்தாலும் இந்த கார் ஒரு அற்புதமான கார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏழாவது மிக முக்கியமான விஷயம், அதாவது இந்த காரை பர்டிகுலராக டாடா பஞ்ச் காரை செலக்ட் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த காரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். இன்னைக்கு இன்னொரு கார் மார்க்கெட் லட்ச ரூபாய்க்கு உள்ளாடி இருக்கக்கூடிய பல காரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் மிஸ்ஸிங்காக இருக்கோ அந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த காரை லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய காஸ்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய மேக்ஸிமமான ஃபீச்சர்ஸ் டாடா பஞ்ச் காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய காசுக்கு எப்போயும் ஒருத்தான ஃபீச்சர்ஸ் இருக்கான்னு கேட்குறீங்கன்னா டாடா பஞ்சில் கண்டிப்பாக இருக்குது. என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா குறிப்பாக நமக்கு கம்ஃபர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் டாடா பஞ்சை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃப்ரண்ட் ரோவாக இருக்கலாம் இல்லை செகண்ட் ரோவாக இருக்கலாம், ரெண்டுலேயுமே கம்ஃபர்ட்டப்படக்கூடிய ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. டிரைவரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி முதல்ல லான்ச் பண்ணும்போது டாடா பஞ்சில் உங்களுக்கு சைடு ஆம்ரெஸ்ட் கிடையாது. சைடு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆம்ரெஸ்ட் உங்களால் ஸ்லைட் பண்ணிக்க முடியும். அதுக்கு உள்ளாடி ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியுமே கொடுத்துருக்காங்க. இதை கடந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் ஃபோன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இதோட கேலிபிரேஷன் பெரிய அளவில் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ ரீசெண்ட் அப்டேட் பண்ணி கொடுத்த டாடா பஞ்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்ஃபெக்டான டச் ஸ்க்ரீன் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஹார்மன் கார்டனில் உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டத்துக்கு கீழே உங்களுக்கு யூஎஸ்பி நாப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த யூஎஸ்பி மூலமாக 45 வாட்டில் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அதுக்கு கீழே உங்களுக்கு வயர்லெஸ் காரில் உங்களுடைய ஃபோனை சார்ஜ் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் ஆண்ட்ராய்டு ஆட்டோ கொடுத்துருக்காங்க, ஆப்பிள் கார்ப்ளே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 60க்கு மேலே ஃபீச்சர்ஸ் உங்கள் மொபைலில் இருந்து இந்த வண்டியை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. ஏசியோட வெண்டாக இருக்கலாம், இல்லை வண்டியோட டேஷ்போர்டோட ஃபினிஷாக இருக்கலாம், உங்களுக்கு அப்போர்ட்ஸோட ஃபினிஷாக இருக்கலாம், எல்லாமே பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்ரி எலமெண்ட் யூனிக் லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரை இந்த காரை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு காராக இருக்கட்டும் அந்த காரோட செகண்ட் ரோ எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். அதாவது நம்ம ஒரு ஃபேமிலியாக ஒரு காரில் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக ஃப்ரண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் கேப்டன் சீட்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதாவது டிரைவர் கோ டிரைவர் ரெண்டு சீட்டுமே கேப்டன் சீட்ஸாக இருக்கும். அதில் ஒரு பெர்ஃபெக்டான கம்ஃபர்ட் கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வண்டியோட பின்பக்கத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவான கம்ஃபர்ட் நிறைய காரில் கிடையாது. குறிப்பாக 10 லட்சம் ரூபாய்க்கு உள்ளாடி வரக்கூடிய எந்த கார்லையுமே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மேக்ஸிமம் கம்ஃபர்ட்டுங்கிறது இருக்காது. டாடா பஞ்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செகண்ட் ரோவை 3 பேர் உட்காந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக அவ்வளோ பெரிய ஒரு கம்ஃபர்ட் இந்த கார்லையுமே இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் 2 பேரை உட்காந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் டாடா கம்ஃபர்ட் பெர்ஃபெக்டான கம்ஃபர்ட்டை கொடுத்துருக்காங்க. நல்ல லெக் ரூம் கொடுத்துருக்காங்க, ஸ்பேஷியஸான ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க, ஹெட் ரூமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செகண்ட் ரோவுமே ஆம்ரோஸ்டும் கொடுத்துருக்காங்க, ஏசியோட வெண்டும் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக ஃப்ரண்ட் ரோவில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்குதோ இது எல்லாத்தையுமே டாடா பஞ்சோட செகண்ட் ரோலையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கன்க்ளூஷனாக ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக
டாடா பஞ்ச் ஏன் செலக்ட் பண்ணுறாங்கன்னு கேட்குறீங்கன்னா இதோட ரீசேல் வேல்யூ பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸோட இன்ஜின் கெப்பாபிலிட்டி எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பக்காவாக இருக்குது. இதை கடந்து இந்த காரில் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்டான சேஃப்டி ஆஸ்பெக்டையும் கொடுத்துருக்காங்க. ஸோ மாருதியோட ஸ்விஃப்டாக இருக்கலாம், இல்லை வேகனாராக இருக்கலாம். இந்த ரெண்டு காருமே பீட் பண்ணக்கூடிய ஒரு காருங்கிறது கண்டிப்பாக டாடா பஞ்ச் கார் தான் இருந்துகிட்டு இருக்கு. டாடா பஞ்சை பொறுத்த வரைக்கும் அவங்க லான்ச் பண்ண அணிந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கும் அதிகமான கார்களை விற்றுருக்காங்க. 2024 வருடத்தை பொறுத்த வரைக்கும் 2 லட்சத்துக்கும் அதிகமான கார்களை விற்று முதலாவது இடத்துல வந்திருக்காங்க. இந்த காரோட பிரைஸ் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் 7,35,000 ஆரம்பிச்சு 12 லட்சம் ரூபா வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரோல், சிஎன்ஜி, இவி 3 ஆப்ஷன்லையுமே இந்த காரை கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் உங்களுக்கு மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜியில் மேனுவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இவியில் ஆட்டோமேட்டிக் தான் இருக்குது. ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை நீங்கள் 100% சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 420 கிலோமீட்டர் அவங்க கிளைம் பண்ணக்கூடிய ரேஞ்சாக இருக்குது. ஆனால் ஆன் ரோடை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக 250லேருந்து 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்குற ஒரு காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி கொடுத்த இந்த ரிவ்யூ கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம் நம்புறேன். இன்னொரு ரிவ்யூ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.